ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இல்லத்தரசிகள் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இந்த 3 பழக்கத்தை மாற்றினா போதுங்க. ஈஸியாக பணத்தை சேமிக்க முடியும். நம்மளுக்கு கடனும் அந்த அளவுக்கு இருக்காது. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் நான் எப்படி இந்த பழக்கத்துலேருந்து மாறினேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் யோசிக்காமல் ட்ரெஸ்ஸஸ் நிறைய எடுப்பேன். ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன். அப்படியே பீரோ எல்லாமே குவிஞ்சு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பர்த்டே, திருவிழா, ஃபங்க்ஷனு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் ஆன்லைனில் கூட போய் புக் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு அடிக்ஷனாகவே மாறிடுச்சு. எப்போல்லாம் தோணுதோ அளவே இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து குவிச்சு வச்சுப்பேன். அதை போடவும் மாட்டேன். அப்படி எனக்கு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சாரீஸ் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே 2000, 2500 எல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே தான். அந்த மாதிரி சில்க் சாரீஸ் எல்லாமே எடுத்து நான் ஒரு டைம் கட்டியிருப்பேன். மீதி எல்லாம் என்னோடய சூட்கேஸில் பூட்டி தான் வச்சுருக்கேன். மேரேஜ் ஆன புதுசுலலாம் செலவு எதில் அதிகமாக போச்சு அப்படின்னு நான் யோசிச்சும் போது இந்த ட்ரெஸ்ஸஸில் அதிகமாக போச்சு. ஏன்னா சாரீஸ்லாம் நம்ம 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து எடுக்கிறோம். ஆனால் நான் ஒரு டைம் மட்டும் அதை கட்டி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றத நான் நிறையவே யோசித்து பார்த்தேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு இது கிடையாது. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது கூப்பிட்டா அங்கே போயிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டால் கூட போதும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எவ்வளோ தான் நம்ம கிராண்டாக ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாலும் அது அப்படியே தூங்கிட்டு தான் இருக்குது. இது என் லைஃப்பில் உண்மையாக நடந்த விஷயம். நான் ஸ்டார்டிங் கல்யாணம் ஆன புதுசில் தனியாக ஃப்ராக்கு, சுடிதார் ஐட்டம்ஸு, சாரீ ஐட்டம்ஸு இதெல்லாம் எண்ணிக்கையே இல்லாமல் அளவு குவிச்சு எடுத்து வச்சதுனால பார்த்திங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டில் பீரோ ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே சூட்கேஸ்லேயும் தூங்கிட்டு இருக்கு. இங்கே ஹைதராபாத்தில் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடையாது. இதுவே நம்ம ஊராக இருந்தால் காது குத்து, கல்யாணம் அப்படின்னு நம்ம எங்கே வேணாலும் போவோம். நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகணும். ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாததுனால நான் ட்ரெஸ் எடுத்து வச்சோம், அது வீணாக தான் போகுது. அப்போ அதில் யோசித்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, தேவைக்காக மட்டும்தான் எடுத்தேன் ட்ரெஸ்ஸஸை. ஆசைக்காக நான் எடுக்கவே செய்யலை. ஸோ இந்த பாயிண்ட்டு உங்களுக்குமே பொருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னை மாதிரி யாரெல்லாம் இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வெளியூரில் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸஸை எடுத்து குவிச்சு அதில் பணத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஏதாவது நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை நான் திருவிழான்னு சொல்லி ஊருக்கு போவேன். அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மட்டும் வாங்கி நல்லா கிராண்டாக கட்டிக்கிட்டா போதும் அப்படின்றத முடிவு பண்ணி இதுலேருந்து பணத்தை சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து 2வது விஷயம், ஹோட்டலில் சாப்பிட்றது இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம கட்டுப்படுத்தினாலே போதுங்க, பாதி பணம் நம்ம மிச்சப்படுத்தலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதனால நம்மளுக்கு அன்ஹெல்தி, இன்னொன்று வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்ஷனாக கூட இருக்கலாம். இன்னொன்று அது கண்டிப்பாக ஹைஜீனாக இருக்குமா இருக்காதுன்றது டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. உங்களால் செய்ய முடியலையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அந்த பட்சத்தில் ஓகே பரவாயில்ல. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதில் போட்டு ஆர்டரை போட்டு சாப்பிட்றதுனால என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அன்ஹெல்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 700 ரூபாய் இருக்கும். அதுக்கு நம்ம சைடிஷ் ஆர்டர் போடுவோம். சிக்கன் பக்கோடா ஆர்டர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது அது ஒரு 300 ரூபாய் இருக்கும். அப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கே 1000 ரூபாய் ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம மாதத்தில் ஒரு 4-5 டைம் சாப்பிட்டோன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே ஆகிடும். அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு பணம் எவ்வளோ வேஸ்ட்டாக போகுதுன்றதை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கத்தை நிறுத்தணும்னு வைங்களேன், முக்கால்வாசி பணம் நம்ம கையில். ஸோ இதை யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்கீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
நாங்கள் இந்த பழக்கத்தை மட்டும் எங்களுக்குள்ளே நாங்கள் எடுத்துக்கவே செய்யலை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எப்படின்னா வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு இந்த ஹோட்டல் ஃபுட்டுனா சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. எதுனாலும் நீ கேளு, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு நல்லாவே பிடிக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக சமைக்கிறதுனால நான் ஹோட்டல் பக்கம் போனதும் கிடையாது. எப்போமாவது ஒரு டைம் எங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் போவோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் ஆச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆசைப்பட்டு எப்பயாவது ஒரு தடவை கல்யாண நாள், அதுக்கப்புறமா வந்து என்னுடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே, பாப்பாவுடைய பர்த்டே, இந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை போடுறது தான் உண்டு. அதை தள்ளி ஹோட்டல் ஃபுட்டு நாங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஹெல்த் பர்பஸ்க்காக. உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து 3வது டிப்பு வாங்க பார்க்கலாம். இப்போது பஸ் ஸ்டாண்டு நம்ம போகிறோன்னு வச்சுக்காங்களேன், பஸ்ஸுக்கு வந்து ஒரு 8 ரூபா ஆகும்னு வச்சுக்காங்களேன் ஒரு ஆளுக்கு. மீதி 2 ரூபா கிடைக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் மேலே போட்டுறது, இல்லைனா ஸ்லாப் மேலே போட்டுறது, இல்லைனா வாஷிங் மிஷின் மேலே வச்சிடுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று, மார்க்கெட்லாம் வெஜிடேபிள் மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டை தள்ளி மிச்சம்னு கையில் ஒரு சில்லறை ரூபாய்ங்கெல்லாம் வரும். அதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கவனிக்க மாட்டாங்க. வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு உண்டியல், ஒரு 10 ரூபா உண்டியல் வாங்கி வச்சுக்காங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிற சில்லறை ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், அந்த உண்டியலில் ஒரு தடவை போட்டுகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம காய்கறி மார்க்கெட் போனால் நம்மளுக்கு மிச்சம் ஆக தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஷாப்பிங் போகிறனாலும் ஏதாவது சில்லறை நம்மளுக்கு கிடைக்க தான் செய்யும். அந்த சில்லறையை எல்லாமே வந்து அந்த உண்டியலில் போட்டுகிட்டே வாங்களேன். உங்களை பார்த்து உங்கள் பசங்க வந்து கற்றுப்பாங்க. அவங்களுக்குமே ஓகே நம்ம வந்து பணத்தை வந்து இந்த மாதிரிலாம் சேமிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். இன்னொன்று, அந்த மாதிரி காசெல்லாம் வந்து அங்கங்கே போடாமல் அவங்களுமே வந்து பணம்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத கண்டிப்பாக உணர்வாங்க. ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்மளை பார்த்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவங்களும் சின்ன வயசுலேருந்தே சூப்பராக வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இதனாலேயும் கண்டிப்பாக பணம் வந்து சேமிக்கலாம். நீங்கள் அந்த சில்லறை பைசாவை அப்பப்போ போட்டுகிட்டே வாங்களேன். ஒரு நாள் வந்து அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பணத்தை நம்ம வந்து இந்த சில்லறை பைசாவில் சேமித்து வச்சுருக்கோமா அப்படின்னு உங்களுக்கே ஆசை வந்துடும். மறுபடி நீங்களே உண்டியலை போட்டு இந்த மாதிரி சில்லறை பைசாவை எல்லாமே சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயத்தை நம்ம வீட்டில் இருந்து மாற்றிக்கிட்டாலே போதுங்க. சிறுக சிறுக சேமித்தாலே போதும். அது நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாகவே கையில் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.